வணக்கம். இன்று முதல் துலா ஸ்நானம் ஆரம்பம். காவேரியில் நீராடினால் சகல பாவங்களும் பறந்தோடிவிடும். ஐப்பசி முதல் தேதியன்று காவேரி நதியில் நீராடுவதை துலா ஸ்நானம் என்பர். துலா மாதமான ஐப்பசியில் உலகிலுள்ள 66 கோடி தீர்த்தங்களும் 14 லோகங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களின் தேவதைகளும் காவேரி நதியில் சங்கமமாகின்றன. அதில் நீராடுபவர்களின் எல்லாவிதமான விருப்பங்களும் நிறைவேறுவதுடன் இறுதி காலத்தில் யமவாதனையின்றி முக்தியும் கிட்டும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. துலா காவேரியின் நீர்த்தி வலைகள் ஒவ்வொன்றும் புண்ணிய தீர்த்தம் ஆகும். அதிலுள்ள மணல்கள் எல்லாம் தேவதைகள். அதனால்தான் உலகிலுள்ள புனித நதிகள் அனைத்தும் துலா மாதத்தில் காவேரியில் நீராடி மக்கள் தங்களிடம் கரைத்த பாவக்கரைகளை கழுவி புனிதமடைகின்றன. துலா மாதத்தில் காவேரியில் நீராடுபவர்கள் தங்கள் குடும்பத்தினரையும் சேர்த்து 3 கோடி உறவினர்களையும் கடைத்தேற்றுகிறார்கள். மேலும் துலா மாதத்தில் காவேரியில் நீராடி முன்னோர்களுக்கு பிதுர் பூஜை செய்து அன்னதானம் ஆடைதானம் அளித்தால் பித்ருக்கள் மகிழ்ந்து வாழ்த்துவார்கள். அழகு, ஆயுள், ஆரோக்கியம், சொல்வளம், கல்வி, வாழ்வில் சுகம் என எல்லாம் கிட்டுமென்று துலா காவேரி மகாத்மியம் கூறுகிறது. ஆதி, இடை, கடை என்னும் 3 அரங்கங்களையும் தன்னகத்தே கொண்டு சதா சர்வகாலமும் பகவான் நாராயணனின் திருவடியை தழுவி வணங்கும் காவேரியின் பேரும் பெருமையும் தன்னிகரற்றது. தட்சிண கங்கை என போற்றப்படும் காவேரிக்கு பொன்னி, விதிச்சம்பூதை, கல்யாணி, சாமதாயினி, கல்யாண தீர்த்தரூபி, உலோபமுத்ரா, சுவாசயாமா, கும்பசம்பவ வல்லவை, விண்டுமாயை, கோணி மாதா, தக்கன பத சாவணி என பல பெயர்கள் உண்டு. காவேரியில் துலா ஸ்நானம் செய்து ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டதன் பலனாக சந்தனு மகாராஜா பீஷ்மரை புத்திரனாக அடைந்தார். அர்ஜுனன் துலா ஸ்நானம் செய்து ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை துதித்து சுபத்ராவை மனம் புரிந்தான் என புராணம் கூறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத அமாவாசை அன்று கங்காதேவியானவள் காவேரியில் நீராடி மக்கள் தன்னிடம் கரைத்த பாவங்களை போக்கிக் கொள்கிறாள் என்பது புராணம். ஐப்பசி முதல் தேதி திருச்சிக்கு அருகிலுள்ள திருப்பராய்த்துறையிலும், 2வது நீராடலை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையிலும், கடைசி தேதியன்று மயிலாடுதுறை நந்திக்கட்டத்திலும் முழுக்கு போட வேண்டும் என்பது ஐதீகம். தலைக்காவேரி, ராமாபுரம், ஸ்ரீரங்கம், திருப்பராய்த்துறை, திருவானைக்காவல், சப்தஸ்தானம், திருவையாறு, புஷ்பாரண்யம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவிடைமருதூர் முதலிய காவேரி நீர்த்துறைகள் துலா மாதத்தில் நீராட சிறந்தவையாக கருதப்படுகிறது. துலா காவேரி ஸ்நானம் செய்பவர்கள் காவேரி நதிக்கு பூஜை செய்து வழிபடுவதுடன் அருகில் அரசமரம் இருந்தால் அதற்கு நீர் வார்த்து அதை வலம் வந்து வணங்குவது புண்ணிய பலன் தரும். காவேரி கரையில் கோமாதா பூஜை செய்தால் மேன்மேலும் புனிதம் கிட்டும். ஐப்பசி மாத பிறப்பிலிருந்து ஐப்பசி மாதம் முழுவதும் துலா மாதம் எனப்படும். அந்த காலங்களில் சூரியோதயத்தில் செய்யும் புண்ணிய ஸ்நானம் துலா ஸ்நானம் என்று சொல்லப்படும். தஞ்சை மாவட்டத்தில் அதனை துலா காவேரி ஸ்நானம் என்று அழைப்பார்கள். காவேரி நிரம்பி வழியும் காலம் ஆதலால் காவேரி கரையில் உள்ள புனித இடங்களில் பக்தர்கள் ஸ்நானம் செய்து அருகிலுள்ள கோயில்களில் தரிசனம் செய்வது வழக்கம். மாயவரம், கும்பகோணம், ஸ்ரீரங்கம், திருவையாறு போன்ற இடங்களிலும், காசி, ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தீர்த்த கட்டங்களிலும் புனித ஸ்நானம் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. புண்ணியத்தை நாடும் பக்தர்கள் ஐப்பசி மாதம் முழுவதும் துலா ஸ்நானம் செய்வார்கள். கடைசி நாள் முடவன் முழுக்கு என்று விசேஷமாக ஸ்நானம் செய்வதுண்டு. கடைமுகம் என்றும் அழைப்பதுண்டு. இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.